சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் மீனாக இருந்துட்டு நம்ம பார்வதி சொன்ன கதையை கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மீனா என்னாச்சம்மா, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை நல்லா உரைக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த கதை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்கவும், நீங்கள் என்னத்தை தப்பாக பேசுனீங்க, நீங்கள் அப்படி எதுவுமே தப்பாக பேச கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயை வந்துடுறாங்க. நீ என்னடி பண்ணிட்டு இருக்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே பூ கொடுக்கறதுக்காக தான் மீனா வந்துச்சு. நான் வேலையாக இருந்தேன், அதனால் மீனா பூ போட்டால் தான் எனக்கு ராசி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், இவ உன் வீட்டில் போட்டால் தான் ராசி, என் வீட்டை விட்டு வெளியே போனால் தான் எனக்கு ராசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா சொல்லிடுறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க மீனா, உன் வீட்டு மருமக அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அவளே அவன் புருஷன் வேணாம் வீடு வேணான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா, இவ என்னம்மா சொல்கிறா, அதெல்லாம் விடுங்க ஆண்டி, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சிந்தாமணி இருந்துட்டு, ஆமாம் மாஸ்டர், சில பேர் வெளியில் மட்டும்தான் பூ மாதிரி பேசுவாங்க, அடடா இவங்கள மாதிரி யாராவது உண்டா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வைப்பாங்க. ஆனால் உடம்பு ஃபுல்லாக மனசு ஃபுல்லாக எல்லாம் முள்ளாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மீனாவை குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா, நம்ம விஜயா இருந்துட்டு மருமகளை பற்றி ஒரு கதையை உன் சிவன்கிட்ட சொல்லி எழுதி அதை எல்லாருக்கும் சொல்லி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா நல்ல மருமக தான், ஒரு மாமியார் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அது உனக்காக அந்த கதையை நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு சிவன் சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, இந்த முத்துவும் மீனாவும் எனக்கு தெரிஞ்ச சாமியார் வீட்டில் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாமியார் வீட்லையா, அவங்க எதுக்காக அங்கே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கேட்கவும், எனக்கெல்லாம் தெரியாது, ஆனால் அவங்க ஆவி கூடலாம் பேசுவாங்க. ஒருவேளை மீனா உடம்புல ஏதாவது ஆவி எது புகுந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லவும், என்ன இவ உடம்புல ஆவியலாமா, அது இப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், விஜய உடனே பார்வதி இருந்துட்டு விஜயக்கிட்ட போயிட்டு, ஆமாம் ஆமாம், மீனா உடம்புல அப்படியே ஆவி வந்தாலையும் நீ இருக்கிற வீட்டில் அது போய் இருக்குமா, பயந்து ஓடியே போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே சிவனும் அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, இதுங்களை எப்படியாவது பிரித்து ஆகணும், இவங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருங்க மாஸ்டர், நானும் பிளான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அது மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிட்டோம், 2 பேரும் கண்டிப்பாக பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு மெயினாக ரொம்பவே வருத்தத்தோடு உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சீதாவும் வீட்டுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி சந்திரா ஆமாம் நீ சாப்பிட்டியா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க, உன் மாமியார் உனக்கு ஃபோன் பண்ணாங்களா, அவங்களாம் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண போகிறாங்க, எப்படா அந்த வீட்டை விட்டு கிளம்புனா அவங்க இருந்தாங்க, இப்போ கிளம்பி வந்துட்டேன், அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பாங்க, ஏன்னா இப்போ தான் வரும்போது தான் பார்வதி ஆண்டியில் வீட்டில் பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வானு கூட உன்னை கூப்பிடவே இல்லையா, அவங்க எப்படி என்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ரொம்பவே வருத்தத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, சீதா வீட்டுக்கு வந்த உடனே, எப்படிக்கா இருக்க, நீ என்னை நலவு சரிக்கிறதுக்காக வந்தியா, பிரச்சனையை பற்றி கேட்கறதுக்காக வந்தியா, அக்கா நான் எதுக்கு அப்படியெல்லாம் கேட்க போகிறேன், இங்கே பாருக்கா, அந்த வீட்டில் நீ இருந்த வரைக்கும் ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்காமல் இருந்திருக்க, இங்கே இருக்கிற போதாவது இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நீ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்ருதியும் வராங்க. ஸ்ருதி வந்த உடனே பார்த்திங்கன்னா, மீனா உங்களை தான் பார்க்கறதுக்காக வந்தேன். ஏன் மீனா, நான் இங்கெல்லாம் வரக்கூடாதா, ஐயோ ஸ்ருதி, நான் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்ல கிடையாது, நீங்கள் எப்போனாலையும் வரலாம், எப்போனாலையும் போகலாம், இதுவும் உங்கள் வீடு மாதிரி தான் அப்படின்ற மாதிரி மீனாவும் சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி உட்காரமா, சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ ஆண்டி, நான் நிறையவே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு இப்போதைக்கு ஒரு காஃபி மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிம்மா நீ உட்காரு, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. உட்காருங்க ஸ்ருதி, ஆமாம் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க, ஏன்னா இப்போ தான் உங்களுடைய இடத்த அந்த
ரோகிணி பிடிச்சிக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து கேட்கவும், ஆமாம் ஆமாம், இப்போ வீட்டு வேலை ஃபுல்லாகவே ரோகிணி தான் பார்த்துட்ருக்காங்க, அவங்க தான் நல்லா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, அதனால தான் ஆன்ட்டிக்கு வந்து மீனாவை திட்ட முடியலேன்னு ஒரு வருத்தம் இருந்தாலையும் வீட்டு வேலை எல்லாத்தையும் ரோகிணி வந்து பார்த்துக்கிறதுனால அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சந்திரா இருந்துட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஓ சூப்பராக இருக்குது, மீனா இப்படா இவ்வளோ சூப்பராக சமைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் தேடிட்டே இருந்தேன். அந்த கைப்பக்குவமெல்லாம் எங்கேருந்து தான் வந்திருக்கா ஆண்டி, எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் எப்படி சமைக்கணும்னு மட்டும் ஒரு வீடியோ மட்டும் நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் வரீங்களா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சத்யா வராங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "என்னக்கா நீ இப்போ தான் வந்தியா? அக்கா வர வழியில மாமா ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாரு. ஆஃபீஸில் மாமாவை பார்த்துட்டு தான் வரேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன என்னை பற்றி ஏதாவது அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாமாலாம் உன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக சொல்லவே இல்லை. மாமா என்னை புதுசாக குடிக்கிறாரு. அவர் ஆரம்பத்துலேருந்தே குடிச்சிட்டு தானே இருந்தார். ஏன் நடுவில் கூட இப்போல்லாம் அதிகமாக குடிக்கிறதே இல்லை. ஆனால் நீ தான் மாமா பண்ணதை தேவையில்லாமல் பெருசு பண்ணியிருக்க. மாமா எவ்வளோ வருத்தப்பட்டு போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அவர் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே கட் பண்ணி விடாமல் நானும் ஆம்லேட்லாம் போட்டு கொடுத்தல. ஏன் தப்பு தான் அவர். எப்போ குடியை நிறுத்துகிறாரோ அப்போ தான் நான் அந்த வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சந்திரா இருந்துட்டு இப்போ தான் ஸ்ருதி அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு. அங்கே ஒன்றும் பெருசாக சண்டை வந்த மாதிரி கூட எனக்கு தெரியல. இது ஒரு விஷயமாக கூட இல்லை. நீ வேறு எதையோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இங்கே வந்து தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு வந்திருக்க. நீ இந்த வீட்டுக்கு சந்தோஷமாக எப்போனாலையும் வரலாம், எப்போனாலையும் போகலாம். ஆனால் இப்படி சண்டை போட்டுட்டு மட்டும் இந்த வீட்டுக்கு வராதம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வருத்தப்பட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, என்னம்மா என்னை இந்த வீட்டுக்கு ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலை, பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சீதாவோட ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸ் இருந்துட்டு, சீதா ஒரு கொஞ்சம் பணம் இருந்தால் கிடைக்குமா? ஏன்னா என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு வேற கூட்டிகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே நடுவில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருந்துச்சு. அப்போ கையில் இருந்த பணம் எல்லாமே செலவாயிடுச்சு. போகும்போது கூட கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பினேன்னா, அதனால் எந்த பணமும் எங்கிட்ட இல்லை. நீங்கள் வேறு யாருக்காச்சும் கேட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை மீனா, நானும் எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டேன், எங்கேயுமே பணம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம சத்யா இருந்துட்டு ரேகாவை கூட்டிக்கிட்டு சீதா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இது என் பாஸோட பொண்ணு வயிறு வலின்னு துடிச்சிட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். என் அக்கா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலே ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் பார்க்குவாங்க, நீங்கள் வாங்க போகலான்னு சொல்லி நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி டாக்டர் ஃப்ரீயாக இருக்காங்களா, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிங்களா, உங்கள் அம்மா வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போது அர்ஜென்ட்டாக என்னால் வர முடியாது, அதனால் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, அப்புறமா வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. எப்போவுமே அப்படி தான், அப்பாவுக்கும் வேலை அதிகம், அதனால் 2 பேருமே ஒருத்தர் இருந்தால் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஒரு பர்த்டே ஒரு ஃபங்க்ஷனுனா கூட யாராவது ஒருத்தர் தான் என் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சீதா இருந்துட்டு ஒரு நர்ஸை கூட்டிகிட்டு வந்து இவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. என்னடா இதெல்லாம், ஒரு வேளை நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறியடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அடுத்த பாசை இவங்க தான். இவங்கள நான் எதுக்காக லவ் பண்ண போகிறேன், இங்கே பாருடா அப்படியே இருந்தாலும் இதோட கட் பண்ணிக்கோ, அவங்களாம் பெரிய இடம், அதுக்கப்புறம் சமத்தியாக வாங்க போகிறேன், நீ தான் இப்போ வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.